ஹலோ எஸ் மேம். எஸ் மேம். இப்ப கரெக்டா இருக்குல்ல? எஸ் மேம். எஸ் மேம். சரி ஓகே. இப்ப சப்ளிமேஷன் படிங்கம்மா. இப்ப சப்ளிமேஷன் படிங்க. Sublimation. Certain solid substances, when heated, change directly from solid to gaseous state without attaining liquid state. The vapors, when cooled, give back the solid substances. This process is known as sublimation. Examples: iodine, camphor, ammonium chloride, etc. கவனிங்கம்மா. இப்ப சப்ளிமேஷன் அப்படின்னா பதங்கமாதல் அப்படின்னு அர்த்தம். சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பதங்கமாகுதல். அதாவது சாலிட்ல இருந்து டைரக்டா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாம டைரக்டா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேம்பர் இருக்கு இல்லையா, சூடம், கற்பூரம் பார்த்திருப்பீங்க. அது வந்து சாலிட் ஸ்டேட் தான். இப்ப சாலிட் ஸ்டேட்ல இருந்து நீங்க வெளியில வச்சீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னமா போயிடும்? கேஷியஸ் ஸ்டேட்டா போயிடும். பாத்திருக்கீங்கல்ல, லிக்விடா மாறாது. அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சோடியம் குளோரைடை சாண்ட்ல கலந்து நம்ம சைனா டிஷ்ல நம்ம வச்சு ஹீட் பண்ணோம். மேல வந்து ஒரு ஃபெனலை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? கவுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணோம்னா அந்த சோடியம் குளோரைடு என்ன ஆகும்னா அது பியூர் சோடியம் குளோரைடு மட்டும் மேல அந்த ஃபெனல் இருக்கு இல்லையா, ஆஸ்பாஸ் ஷீட் கவர் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல போய் செட்டில் ஆயிடும் பியூர் சப்ஸ்டன்ஸ். இம்பியூரிட்டி சாண்ட் என்ன ஆகும்? கீழே அப்படியே தங்கிடும். இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். சப்ளிமேஷன்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், அதாவது பதங்கமாக கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி மேல வந்து செப்பரேட்டா பியூர் சப்ஸ்டன்ஸை தனியாவும், இம்பியூரிட்டின்னு அழுக்கு தேவையில்லாதது அப்படின்னு அர்த்தம், அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாவும் நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். புரியுதா? சப்ளிமேஷன் என்னன்னு தெரியுதாமா? அடுத்தது நம்ம இது ரெக்கார்டர் ஆயிட்டு இருக்காமா? ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்மா, மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் மிக்சர் வந்து நம்ம எந்தெந்த மெத்தட்ல செப்பரேட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஹெட்ரோஜீனியஸ் மெத்தட், அனதர் ஒன் த ஹோமோஜீனியஸ் மெத்தட். ஹெட்ரோஜீனியஸ் மீன்ஸ் த மோர் தென் ஒன், 2 3 அப்படி இருந்துச்சுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் அப்படின்னுவோம். ஹோமோனா த சேம் இல்லையா, நான் ஏற்கனவே நான் நடத்திருக்கேன் உங்களுக்கு. இப்ப ஹெட்ரோஜீனியஸ்லயே பாருங்க, சாலிட் அண்ட் சாலிட் மிக்சர் வந்து சாலிட் அண்ட் சாலிடா இருந்துச்சுன்னா how can we separate from the impurities? The hand picking means நம்ம கையாலேயே பொறுக்கி எடுத்துடலாம். இப்ப அரிசியும் கல்லும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கையிலேயே பொறுக்கி எடுத்துருவோம் தேவையில்லாததை. அடுத்தது சீவிங்னா என்னது? இப்படி தூத்துவாங்க தெரியுமா? ஜல்லடை வச்சு நல்லா சலிப்பாங்க இல்லையா? ஜல்லடை வச்சு சலிக்கும் பொழுது மேல வந்து இம்பியூரிட்டிஸ் தங்கிடும், கீழே வந்து இதுவாயிடும். வின்னோவிங்னா மேல இருந்து தூவுவாங்க. காத்துல அப்படி தூவுனாங்கன்னா அரிசி எல்லாம் கீழே கொட்டிக்கும், பதர் அதுல உள்ள மேல தோல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காத்துல பறந்துடும். அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டை வச்சு நம்ம அதுல இருந்து என்ன பண்ண முடியும்? எதெல்லாம் மேக்னெட்டிக் பவர் இருக்கோ அதெல்லாம் ஒட்டிட்டு வந்துடும். இப்ப இரும்பு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்னெட் வச்சோம்னா அந்த இரும்பு எல்லாம் நம்ம வெளியில எடுத்துடலாம் ஈஸியா. அடுத்தது சப்ளிமேஷன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப சாண்ட், சோடியம் குளோரைடு ரெண்டுமே வந்து சாலிட் ஸ்டேட் தான். ஹீட் பண்ணா நம்ம ஒண்ணு வந்து ஆவியா போயிடும், ஒண்ணு வந்து கீழே அப்படியே இருந்துரும். அந்த மெத்தட்ல நம்மளால பிரிக்க முடியும். அடுத்தது இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூட். இப்ப ரெண்டு இருக்கு. இன்சாலிபிள்னா உங்களுக்கு எது? சாலிட்ல வந்து கரையாத பொருள் ஒண்ணு, அந்த லிக்யூடு ரெண்டு மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா எப்படி நீங்க பிரிப்பீங்க? செடிமெண்டேஷன்னா அப்படியே கீழே வந்து தங்க வைக்கிறது இல்லையா? டீகன்டேஷன்னா வடிகட்டுறது, அப்படியே மேலோடு நீர்த்த போல வடிகட்டுறது. லோடிங், ஃபில்டரேஷன், சென்ட்ரிபிகேஷன், இந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்சாலிபிள் சாலிட வந்து லிக்யூட்ல இருக்கு அப்படின்னா நம்மளால வெளியில எடுக்க முடியும். எந்த மெத்தடு? செடிமெண்டேஷன் அண்ட் டீகன்டேஷன், லோடிங், ஃபில்டரேஷன், சென்ட்ரிபிகேஷன். நெக்ஸ்ட், 2 இம்மிசிபிள் லிக்யூட். ரெண்டு கலக்காத லிக்யூட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஆயிலும் வாட்டரும் ஒன்னோட ஒண்ணு கலக்காது. அதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, டீகன்டேஷன், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத பிரிப்போம். இப்ப நம்ம பார்ப்போம் செப்ளிமேஷன்னா என்ன, சென்ட்ரிபிகேஷன்னா என்ன, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, டிஸ்டிலேஷன்னா என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஹோமோஜீனியஸ்ல சாலிட், சாலிபிள் அண்ட் லிக்யூட்ல வந்து சாலிட் வந்து கலந்துரும். அதை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எவாபரேஷன், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன். ஓகேவா? அடுத்தது 2 மிசிபிள் லிக்யூட். ரெண்டு கலந்த லிக்யூட்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்.
அடுத்தது சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in liquid. ரெண்டுக்கு மேல சாலிட் வந்து லிக்யூட்ல கலந்துருந்ததுன்னா அது குரோமோட்டோகிராஃபி. இந்த மெத்தடை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், செப்பரேட் பண்ண போறோம். நமக்கு தேவையானதை செப்பரேட் பண்ண போறோம். இப்ப நல்லா பாத்துக்கோங்க, மிக்சர்லயே உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மிக்சர் இருக்கு, ஹெட்ரோஜினியஸ், another one the homogeneous. ஹெட்ரோஜினியஸ்லயே 3 டைப்ஸ், ஒன்னு 3 டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. அது நம்ம என்னென்ன இப்ப பாத்துட்டோம், நம்ம சப்ளிமேஷன் பாத்துட்டோம், சென்ட்ரிபிகேஷன் பார்க்க போறோம், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போறோம், அடுத்தது வந்து டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமோட்டோகிராஃபி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப சென்ட்ரிபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்ட்ரிபிகேஷன். சென்ட்ரிபிகேஷன் நம்ம எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சென்ட்ரிபிகேஷன் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்னா, இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்யூட், ஒரு வாட்டர்லயோ ஏதோ ஒரு லிக்யூட் ஸ்டேட்ல வந்து கரையாத சாலிட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பிரிப்போம், அதுதான் நமக்கு சென்ட்ரிபிகேஷன். இப்ப சென்ட்ரிபிகேஷன் பாருங்க, இதுதான் சென்ட்ரிபிகேஷன் மிஷின். நம்மளுடைய வாஷிங் மிஷின் கூட சென்ட்ரிபிகேஷன் மெத்தட்ல தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, செப்பரேட் பண்ணுது, அழுக்கு எப்படி தடியா வெளியில எடுத்து கொடுக்குது அப்படின்றது. நம்மளுடைய வாஷிங் மிஷின் கூட சென்ட்ரிபிகேஷன் மெத்தட் தான். ஆனா வேகமா சுத்தும். எப்படி சுத்தும்னா, the centrifugation is the process by which an insoluble solids from a solid liquid mixture can be separated in a machine called centrifuge. அதாவது அந்த சாலிடை வந்து தனியா எடுக்குது பாரு, ஸ்பீடா சுத்துமா, அதனால வேகமா சுத்துறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அழுக்கு, அதாவது சாலிட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இன்சாலிபிள்னா கரையாத அழுக்கு, கரையாத சாலிட் ஸ்டேட் அப்படியே அடியில வந்து தங்கி மேல வந்து பியூரா தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மிஷின்ல கூட நம்மளுடைய அழுக்கெல்லாம் எடுத்து வெளியில தள்ளிடும். பாத்திருக்கீங்கல்ல, நம்மளுடைய சாலிட் ஸ்டேட் கரையாத அழுக்கு எல்லாத்தையும் கரைச்சி நம்ம வெளியில தள்ளிடும், உள்ள வந்து பியூரா இருக்கும். அதே போலதான் இங்கேயும் பண்றாங்க. On being rotated by centrifugal force, the heavier solid particles move down and lighter liquid remains the top. அதாவது நீர்த்த நிலையில உள்ள தண்ணி மேல இருக்கும், வெயிட்டான கரையாத சாலிட் வந்து அடியில போயிடும், கீழே போயிடும். அதே போலதான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். In milk dairies, centrifugation is used to separate cream from milk. இப்ப மில்க்ல கூட நம்ம நல்லா ஃபாஸ்டா பீட்டர் போட்டு அடிப்போம், பாத்திருக்கீங்களா? பீட்டர் வந்து நல்லா ஃபாஸ்டா பீட் பண்ணும் பொழுது மேல என்ன ஆகும், அப்படியே கிரீம் மட்டும் மேல வரும், அடியில வந்து அப்படியே கீழே தண்ணி அப்படியே நின்றுடும். இன் வாஷிங் மிஷின் இது பிரின்சிபல் யூஸ் டு தி ஸ்கியூஸ் அவுட் ஆஃப் வாட்டர் வெட் கிளாத். ஸ்கியூஸ்னா நல்லா புழிஞ்சு வெளியில கொடுத்துரும். The centrifugation is also used to the pathological laboratories to separate blood cells from blood sample. நம்மளுடைய blood செல் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுல தனித்தனியா பிரிக்கும். நம்மளுடைய பிளட்டோடைய அந்த கெட்டியா இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட்டை கீழையும் மேல வந்து அந்த என்சைம் மேலையும் அப்படியே தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம இதை வந்து சென்ட்ரிபிகேஷன் மிஷினை வந்து யூஸ் பண்றோம். இதெல்லாம் லெபார்டரியில யூஸ் பண்ணுவாங்க, மெடிக்கல் லெபார்டரிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சென்ட்ரிபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ்ட் டு, நம்ம ஏற்கனவே டேபிள்ல பாத்துருக்கோம்ல, எதுக்காக சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம்ட்டு பாருங்க. இதுல இருக்குதா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்? இதோ இருக்கு பாருங்க, இருக்கு இல்லையா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். எதுக்காகனா, 2 immiscible liquid, 2 immiscible liquidக்காக நம்ம என்ன பண்ண போறோம், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண போறோம். இப்ப ஒன்னோட ஒண்ணு கலக்காத 2 லிக்யூட் இருக்கு. என்னென்ன லிக்யூட் இருக்கு, வாட்டர் ஒண்ணு இருக்கு, கெரோசின் ஒண்ணு இருக்கு. இப்ப கெரோசின் ஆயிலையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரெண்டுமே கலக்காது, பட் தனித்தனியா செப்பரேட்டா தெரியுது பாருங்க. கீழே ப்ளூ கலர்ல இருக்கிறது வாட்டர், மேல ஒரு ப்ரௌன் கலரா இருக்கிறது வந்து கெரோசின். இப்ப இந்த ரெண்டையும் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல தான். அந்த ஃபெனல் எப்படி இருக்கு பாருங்களா, ஸ்டாப் கிளாக் இருக்கும், செப்பரேட்டிங் ஃபெனல் இருக்கும். அதுல நம்ம அந்த நாபை திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த வாட்டர் மட்டும் தான் கீழே நம்ம பிடிச்சுக்குவோம், வாட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், மேல இருக்கிற கெரோசினை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். புரியுதா? This method works on principle of difference in solubility of 2 immiscible liquids in a suitable solvent. For example, mixture of water, oil can be separated using separating funnel. Solvent extraction method is used to the pharmaceutical and petroleum industries. பெட்ரோலியம்லாம் நம்ம தனித்தனியா பிரிப்பாங்க. க்ரூட் ஆயில் எப்படி பிரிப்பாங்க, கேஸ் தனியா பிரிப்பாங்க, கெரோசின் தனியா பிரிப்பாங்க, தார் தனியா பிரிப்பாங்க, ஒயிட் பெட்ரோலியம் தனியா பிரிப்பாங்க. இந்த மாதிரி அதோடைய கெப்பாசிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் இந்த மாதிரி மெத்தடுக்கு பேரு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன். சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னா, டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவாப்ரேஷன் பிளஸ் காண்டென்சேஷன். சரி, யாராவது படிங்கம்மா, சிம்பிள் டிஸ்டிலேஷனை படிங்க பாப்போம்.
Simple distillation. Distillation is the process of obtaining pure liquid from a solution. It is actually combination of evaporation and condensation. ம் Example, distillation is equal to evaporation evaporation, plus condensation. கண்டென்சேஷன் ஆர் கண்டென்சேஷன் ரெண்டுமே சொல்லலாம். இப்ப டிஸ்டிலேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணி அதை எவாபரேட் பண்ணிடணும். எவாபரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டென்ஸ் பண்ணி அப்புறமா நம்ம பியூரா எடுப்போம் இல்லையா. நம்ம டிஸ்டில்டு வாட்டர் கூட அப்படிதான் எடுப்போம். நல்லா ஹீட் பண்ணுவோம், அது வந்து திரும்ப நம்ம கூல் பண்ணுவோம். கண்டென்சேஷன் அப்படின்னா திரும்ப நம்ம அதை கூல் பண்ணி நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸா எடுக்கிறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். அப்ப இது ரெண்டுத்துக்கும் பேர் என்னது? டிஸ்டிலேஷன் அப்படின்னு பேரு. வேற யாராவது படிங்கம்மா. ஜீவிதாவா படிக்கிற? Preeti ma'am. வேற பிரீத்தி படிமா. பிரீத்தி படிமா. பிரீத்தி படிமா. In this method, a solution is heated in order to vaporize the liquid. The vapors of liquid on cooling condense into pure liquid. For example, seawater in many countries is converted into drinking water by distillation. This method is also used to separate two liquids whose boiling points differ more than 25 Kelvin. என்ன சொல்லிருக்காங்க இங்க? டூ லிக்யூட்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப ஒவ்வொரு லிக்யூடுக்கும் வேற வேற பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். எந்த பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆயிடும்? எவாபரேட் ஆயிடும், ஃபர்ஸ்ட் கண்டென்ஸ் ஆயிடும். அதிகமா இருக்கக்கூடியது அப்படி அந்த இடத்துலயே இருக்கும். படிங்க. The distillation flask is A distillation flask is fixed with a water condenser. A thermometer is introduced into a distillation flask through a one-hole stopper. The bulb of the thermometer should be slightly below the side tube. The brackish water, seawater, into distillated is taken in the distillation flask and heated for boiling. The pure water vapor passes through the inner tube of condenser. The vapors on cooling condense into pure water, distillate, and are collected in a receiver. A salt are left behind in the flask as a residue. இங்க என்ன சொல்லிருக்காங்க? நம்ம பிராக்கிஷ் வாட்டர் எடுக்க சொல்லிருக்காங்க. அந்த சி வாட்டர் நமக்கு வந்து அந்த பிளாஸ்க்ல எடுத்திருக்காங்க. இப்ப சி வாட்டர் வந்து நம்ம ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்ணும் பொழுது அதுல பியூர் வாட்டர் வந்து என்ன ஆகும்? 100 டிகிரி செல்சியஸ்லயே முதல்ல நமக்கு எவாபரேட் ஆயிடும். ஆனா இம்பியூரிட்டிஸ் இருக்கிறதுக்கு வந்து அதிகமா ஹீட் தேவைப்படும் இல்லையா. இப்ப 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வேப்பர் ஆகி மேல என்னவாயிடும்? கண்டென்ஸ் ஆகி பியூர் வாட்டர் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஒரு கோனிகல் பிளாஸ்க்ல என்ன பண்ணுவோம்? பியூர் வாட்டர் கலெக்ட் பண்ணிடுவோம். அந்த பிளாஸ்க்ல என்ன இருக்கும்? ஏற்கனவே உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, சால்ட்டோட இருக்கிற உப்பு தண்ணி அதுலயே தங்கிடும். ரெசிடியூனா வீழ்படிவு, அடியில கசடு மாதிரி அதுலயே இருந்துடும் உப்பு தண்ணி. தண்ணி மட்டும் என்னவாகும்? மேல வந்து நமக்கு கண்டென்ஸ் ஆகி நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். இதுக்கு பேரு தான் சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னு பேரு. அடுத்தது ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யார் படிக்கிறீங்கம்மா? மேம் மோனிஷா மேம். மேம் ஜீவிதா. படிமா. மேம் தீபஸ்ரீ. தீபஸ்ரீ படி. Ma'am, fractional to separate two or more equal which cannot differ much in their boiling based on the above basic principles. The simplest type is paper chromatography. என்னமா படிக்கிற? ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் படிமா. Fractional distillation I read ma'am. Two or more miscible liquids do not differ much their boiling difference in boiling points in less than 20 Kelvin. Fractional distillation is employed. எதுக்காக நம்ம fractional distillation யூஸ் பண்றோம் அப்படின்னா, two or more miscible liquids, ஒன்னோட ஒண்ணு கலந்தது, ஒன்னோட ஒண்ணு என்ன ஆயிடும்? கலந்த மிசிபிள் வாட்டர் வந்து நம்ம இப்ப செப்பரேட் பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்றோம்.
இப்ப ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பாருங்க இஸ் யூஸ்ட் இன் petrochemical industry to obtain the different fraction of petroleum to separate the different gases from air to distill alcohols also. இப்போ ஆல்கஹாலையும் வாட்டரையும் கலந்துட்டீங்கன்னா ரெண்டுமே நமக்கு மிக்ஸ் ஆனதே தெரியாது. ரெண்டுமே மிசிபிள் வாட்டர் இல்லையா? மிசிபிள்னா ஒன்னோட ஒண்ணு நல்லா கலந்து போயிடும், இம்மிசிபிள்னா ஒன்னோட ஒண்ணு கலக்காது. இப்ப இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல பிரிப்போம். ஏன் அப்படி பிரிக்கிறோம்னா ஒண்ணுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். வாட்டருக்கு வேற டெம்பரேச்சர், ஆல்கஹாலுக்கு வேற டெம்பரேச்சர், இன்னும் வேற ஏதாவது லிக்யூட் நம்ம கலந்துருந்தா கூட அதுக்கு வந்து வேற டெம்பரேச்சர். அப்புறம் டெம்பரேச்சரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்டா செப்பரேட் பண்ண விட முடியும். இது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது குரோமோட்டோகிராஃபி. குரோமோட்டோகிராஃபி யார் படிக்கிறீங்க? Ma'am, Monisha, ma'am. மோனிஷா படிமா. Chromatography. Before we discuss the technique, we will take a look at the difference between the two important terms, absorption, adsorption. Adsorption is the process in which the particles of a substance is concentrated only at the surface of another substances. Absorption is the process in which the substances is uniformly distributed throughout the bulk of another substances. For example, when a chalk. வெயிட்மா, ரொம்ப முக்கியமானது அப்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பார்த்தவங்க அப்சார்ப்ஷன்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்னன்றது தெரியும். இப்போ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இப்ப தரையில வந்து இது வந்து ஃப்ளோரு, இதுல இப்ப வாட்டரை வந்து நம்ம இது மேல போர் பண்றோம் இல்லையா? இப்ப இந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ் இந்த தரையில மேல் லேயர் இருக்கு இல்லையா, இங்க மட்டும் பரவி இருந்துச்சுன்னா, டிஃப்யூஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேரு அட்சார்ப்ஷன். ஏடி, புரியுதா? இப்போ நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பாஞ்ச்ல இப்ப வாட்டர் ஊத்துனா அந்த தண்ணி எங்க போயிடும், இப்படி ஃபுல்லா அப்சார்ப் பண்ணி இங்க வெளியில வந்துரும். பாத்திருக்கீங்களா? அதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். ஏபி. அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க, the process in which the substance uniformly distributed throughout bulk another substance. ஃபுல்லா அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லா நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு என்ன சொல்றாங்க, அப்சார்ப்ஷன் அப்படின்றாங்க. அதுவே அட்சார்ப்ஷன் அப்படின்னா the process in which the particle of substance is the concentrated only at the surface of another substance. மேல மட்டும் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்றோம், அட்சார்ப்ஷன். படிமா. For example, when a chalk stick is dipped in ink, the surface retains the color of the ink due to adsorption of colored molecules, while the solvent of the ink goes deeper into the stick due to absorption. Hence, on breaking the chalk stick, it is found to be white from inside. Chromatography is also separation technique. It is used to separate different components of a mixture based on their different solubilities of the same solvent. இங்க பாருங்கம்மா, இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பீக்கர் வச்சிருக்காங்க பாருங்க இல்லையா? அந்த ரெண்டு பீக்கர்லயும் தனித்தனியா வந்து ஒரு சொல்யூட் போட்டிருக்காங்க. அதாவது இங்கு போட்டிருக்காங்க, ஒரு ஆயில் போட்டிருக்காங்க, வேற ரெட் கலர் டை போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் டை போட்டிருக்காங்க, எல்லோ கலர் டை போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு டிராப் நம்ம விடுறோம். அந்த பீக்கர்ல வந்து ஒரு டிராப் கலரா விட்டுட்டு இப்ப செப்பரேஷன் பேப்பர், ஃபில்டர் பேப்பர் அது உள்ள வைக்கிறோம். அது உள்ள வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் தான் என்ன ஆகுது, அது அப்சர்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் அப்சர்வ் ஆகுது, அப்புறம் ரெட் ஆகுது, அப்புறம் ஒரு ரோஸ் ஆகுது, அப்புறம் ப்ளூ ஆகுது, அப்புறம் டார்க் ப்ரௌன் ஆகுது. அதுக்கப்புறம் கலர் வந்து செப்பரேட்டா அந்த கலரை வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே பிரிக்குது. அதுக்கு பேர் தான் குரோமோட்டோகிராஃபி. குரோமோட்டோகிராஃபி என்ன பண்ணோம்னா அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய டிஃப்யூஷன் பவரை வச்சு அந்த பேப்பர் என்ன பண்ணுது, ஒரு கலரா செப்பரேட் பண்ணுது. இதுதான் எது அப்சர்வ் பண்ணுது, எது அப்சர்வ் பண்ணுது, இந்த மெத்தடை வச்சுதான் குரோமோட்டோகிராஃபி பிரிக்குது அப்படின்னு சொல்லி. பேப்பர் குரோமோட்டோகிராஃபி இப்ப பாத்தீங்கல்ல, அந்த பீக்கர்ல வச்சு பாத்தீங்களா, அதுதான் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. படிங்க பாப்போம்.
Paper chromatography. This method is used to separate the different colored dyes in a sample of ink. A spot of the ink is example black ink is put on the piece of chromatography paper. This paper is then set This paper is then set in a suitable solvent as shown in the figure 10.10. The black ink separates into its constituent dyes. As a solvent moves up the paper, the dyes are carried with it and begin to separate. They separate because they have different solubility in the solvent and are absorbed to different extents by the chromatography paper. The chromatogram shows that the black ink contains 3 dyes. 3 days நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டையும் ஒரு டிஃபரன்ஸ்ல என்ன ஆகும் அதை வந்து பிரிக்கும். இப்ப ப்ளூ இருக்கு, ரெட் இருக்குன்னா ரெட்டு ப்ளூ ஒரே டைம்ல வந்து செப்பரேட் பண்ணாது. எது வந்து ஈஸியா டிஃப்யூஸ் ஆகுதோ, எது பரவுதோ அது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அதுல போய் செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ளூ ஆகும். அடுத்தது வந்து அதனுடைய டென்சிட்டியை பொறுத்து என்ன ஆகும், அது டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது கடகடன்னு பாத்துடலாம் பாருங்கம்மா. போன தடவை தான் நான் வந்து இது வீடியோஸ் அனுப்புனேன். வீடியோஸ்ல அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. சொல்யூஷன் அப்படின்னாலே சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் ஈக்குவல் டு சொல்யூஷன். சொல்யூட்னா இப்போ வந்து சால்ட் எடுத்துக்கோங்க, டேபிள் சால்ட் நமக்கு தெரியும் இல்லையா, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சால்வெண்ட் அப்படின்னா தண்ணி, வாட்டர், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டுத்தையும் கரைச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன், கரைசல் கிடைக்கும். சால்ட் பிளஸ் வாட்டர் ஈக்குவல் டு சால்ட் சொல்யூஷன். இதுதான் நம்ம வந்து சொல்யூஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னா இதுல மேஜரா இருக்கிறது வந்து கொலைடல் சொல்யூஷனும் பிரவுனியன் மூவ்மெண்ட் அப்படின்ற 2 பார்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொலைடல் சொல்யூஷன்லயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரவுனியன் மூவ்மெண்ட். கொலைடல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொலைடல் சொல்யூஷன் இஸ் a heterogeneous system consisting of a dispersed phase and dispersion medium. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், dispersed and dispersion medium அப்படின்ற ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, dispersed அப்படின்னா நம்ம உள்ள போய் கரையக்கூடியது, டிஸ்பர்ஷன்னா அதை கரைக்கக்கூடியது. இப்ப வந்து டிஸ்பர்ஸ்டுனா இப்ப சால்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அது போய் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இல்லையா, போய் தண்ணியில கரையும். அதனால அது என்னன்னு சொல்லுவாங்க, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ன்னுவாங்க. டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்னா வாட்டர் போய் அந்த சால்ட்டை கரைக்குது இல்லையா, அதுதான் வந்து டிஸ்பர்ஷன் மீடியம். அப்ப எது கரைக்குதோ அது வந்து டிஸ்பர்ஷன் மீடியம், எது கரையுதோ அது வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறக்க கூடாது. இப்ப இதை வச்சுதான் நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு பாருங்களேன். இப்ப டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் அப்படின்றதுல இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ சாலிட்னா சாலிட்ல சாலிடு கரையுதுன்னு அர்த்தம். சாலிடு கரையுது. அப்போ என்ன இருக்கும், அதுக்கு பேரு சாலிடு சொல்யூஷன் சொல்லுவோம். என்ன நல்லா இருக்கும், அலாய்ஸ், ஜேம்ஸ், கலர்டு கிளாஸ். அலாய்ஸ்னா ரெண்டு மெட்டல் சேர்றது தான் அலாய்ஸ் இல்லையா. அப்ப 2 மெட்டலுமே உங்களுக்கு சாலிட் தான். அப்ப சாலிட் வந்து சாலிட்ல கரையுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சாலிட் லிக்யூட்னா என்ன அர்த்தம், லிக்யூட் வந்து டிஸ்பர்ஷன் மீடியம் இல்லையா. அப்ப லிக்யூட்ல வந்து சாலிடு கரையுது. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னா கரையக்கூடியது. அப்போ லிக்யூட்ல வந்து சாலிட் கரைஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷன். நம்ம பெயிண்ட், இங்கு, எக் ஒயிட் இதெல்லாம் வந்து லிக்யூட்ல சாலிட் கரைஞ்சிருக்கு. அடுத்தது சாலிடுல கேஸ்ல வந்து சாலிட் கரையிறது எதுன்னு பார்த்தா ஏரோசல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. இப்ப ஸ்மோக்கு, டஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, காத்துல வந்து சாலிடு பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அப்படியே காத்துல வந்து என்ன இருக்கும், ஏர் இருக்கும். அதுல வந்து இந்த ஸ்மோக்ஸ், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சாலிடா போய் அதுல போய் உட்காந்துருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரோசல் அப்படின்னு சொல்லுவோம். ஏரோ சொல்யூஷன் பேரு. ஏரோ சொல்யூஷன்னா காத்துல கரைஞ்சிருக்கிறதுக்கு பேரு ஏரோ சொல்யூஷன். அடுத்தது லிக்யூட் வந்து சாலிட்ல கரையும். சாலிடு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுல லிக்யூடு கரைஞ்சிருக்கும், அதுக்கு பேரு ஜெல்லுனா கேர்டு பாருங்க, தண்ணியா தான், சாலிடா தான் இருக்கும், அதுல தண்ணி மேல மிதக்கும், பாத்திருக்கீங்க இல்லையா. சீஸ், ஜெல்லி இது எல்லாமே இந்த மெத்தட் தான். அடுத்தது லிக்யூடு ரெண்டுமே லிக்யூடு, கரையறதும் லிக்யூடா இருக்கும், கரைக்கக்கூடியதும் லிக்யூடா இருக்கும்.
அதுக்கு பேரு எமல்ஷன். அதுக்கு பேர் என்னன்னு அர்த்தம்? எமல்ஷன் அப்படின்னு பேரு. இதை நம்ம தனியா கூட ஒரு பார்ட்ட படிப்போம், எமல்ஷன் என்னன்னு படிப்போம். அது என்ன அப்படின்னா மில்க், பட்டர், ஆயில் இன் வாட்டர் இதெல்லாம். ஏன்னா ஆயிலும் லிக்யூடு தான், வாட்டரும் லிக்யூடு தான், ரெண்டுமே கலக்குது இல்லையா. மில்க்ன்றது வாட்டர் இருக்கும் அதுல திரும்ப மில்க் கண்டென்ஸ் இருக்கும், ரெண்டுமே லிக்யூடு ஸ்டேட் தான். அடுத்தது லிக்யூட் கேஸ். கேஸ்ல வந்து லிக்யூட் இருந்ததுனால ஏரோசோல் தான் சொல்லுவோம். மிஸ்ட், ஃபாக், கிளவுட்ஸ், இந்த மேகம்லாம் இருக்கு இல்லையா, மேல இருக்கக்கூடியது எல்லாமே அந்த மெத்தட் தான். கேஸ் அண்ட் சாலிடு, அதுக்கு பேரு சாலிட் ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். கேக்கு, பிரெட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேஸ். லிக்யூடு ஃபோம், அதாவது சோப்பு, லேத்தர், அந்த நொற வருது இல்ல சோப்புல வந்து அந்த நொற மாதிரி வருது பாருங்க, அது எல்லாமே வந்து அப்படியே கேஸ் மாதிரி தான் இருக்கும். பபிள்ஸ் இருக்கும் பாத்துருக்கீங்களா, உள்ள வந்து நிறைய காத்து இருக்கும், ஆனா லிக்யூடா இருக்கும். அது லிக்யூட்ல வந்து கேஸ் கலந்துருக்கும். ஏரேட்டட் வாட்டர், நம்ம சோடா வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மெத்தட்ல தான் இருக்குது. இப்போ இதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்சன் மீடியம். ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன, டிண்டால் எஃபெக்ட் அப்படிமான கொஸ்டின் உங்களுக்கு. இதுதான் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருப்பேன். ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னா கொலைடல் சொல்யூஷன். கொலைடல் சொல்யூஷன் கூழ்ம நிலையில இருக்கக்கூடிய சொல்யூஷன். கொலைடல் மீன்ஸ் வாட், அப்படியே குழக்குழன்னு இருக்கும் இல்லையா, கூழ்மமா இருக்கும், கெட்டியா இருக்கும், லிக்விட் மாதிரி. அததான் கொலைடல் சொல்யூஷன் சொல்றோம். இப்ப இந்த கொலைடல் சொல்யூஷன்ல ஏதாவது ஒரு பாலினேஷன், அந்த மகரந்த பூல இருக்கு இல்லையா, பூல இருக்கு ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் பாத்திருக்கீங்களா, அதுவோ இல்ல பேப்பர் துகள்களோ ஏதோ ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ நம்ம அந்த கொலைடல் சொல்யூஷன்ல போட்டோம்னா அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுமா, ஜிக்ஸாக் டைரக்ஷன்ல, ஒரு ரேண்டமா, ஒரு கரெக்டான டைரக்ஷன் இல்லாம இப்படி 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 அலையும் பாத்திருக்கீங்கல்ல. ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு கொலைடல் பொசிஷன்லாம், அது மட்டும் ரேண்டமா என்ன ஆகும், இப்படி 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 மூவ் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மைக்ரோஸ்கோபிக்ல தான் பார்க்க முடியும், நம்ம பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அதை படிங்கம்மா, ப்ரௌனியன் மூவ்மெண்ட் படிங்க. When collided Brownian moment. பேர் சொல்லுங்க, நான் சொன்ன பிறகு படிங்க. நேம் சொல்லுங்க, நான் யார சொல்றேன்னா அவங்க படிங்க. Ma'am, screen is not clear, ma'am. இப்ப தெரியுதாமா? Yes, ma'am. Visible? Yes, ma'am. Yes, ma'am. Ma'am, Jeevitha, ma'am. Ma'am, Yes, ma'am. வேண்டாம், எத்தனை தடவை படிப்ப? ஜீவிதா படிக்க கூடாது. Yes, ma'am. Can I read, ma'am, Jessica? When colloidal solution or viewer under powerful microscope, it can be seen that the particles are moving. Colloidal particles. Colloidal particles are moving constant and repeatedly zigzag direction. Constantly zigzag direction. The Brownian movement is colloidal particles in due to the unbalanced bombardment of the particles. The molecule bombardment. Particles by the molecules dispersion medium. டிஸ்பர்ஷன் மீடியம்னா என்ன, அது அடியில இருக்கக்கூடிய மீடியம், வாட்டர் மீடியம் மாதிரி இருக்கிறதுல அதுல வந்து எப்படி ஆகுதா, ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ல அப்படியே ரேப்பிடா கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே இருக்குதா. அது எதுல பார்க்க முடியுமா, பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான் பார்க்க முடியுமா. எஃபெக்ட், டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம், அதனுடைய ஒளி எப்படி இருக்கும், ஒரு கோன் ஷேப்ல போகும் பாத்திருக்கீங்களா, விசிபிளா எப்படி இருக்கும். இந்த டிண்டால் 1869 observed that when the strong beam of light is focused on colloidal solution in path of beam becomes visible. அதாவது கொலைடல் ஸ்டேட்ல ஒரு பீம் ஆஃப் லைட்டா இதுல கொடுக்குறாராம், அந்த கொலைடல் சொல்யூஷன் அந்த குழும நிலையில இருக்கக்கூடியதுல வந்து லைட் அடிச்சோம்னா என்ன, அதுக்கு பேர் என்னதான், டிண்டால் எஃபெக்டா. அது எப்படி இருக்குது, the illuminated called டிண்டால் கோன். அது எப்படி இருக்கும், ஒரு கோன் மாதிரி அதோடைய வெளிச்சத்தை கொடுக்கும். This phenomenon is not observed in the case of true solution. இது ட்ரூ சொல்யூஷன்ல கொடுக்க முடியாது. ட்ரூ சொல்யூஷன் என்ன அர்த்தம், கிளியர் சொல்யூஷன் இல்லையா. கிளியர் சொல்யூஷன்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாது. ஆனா இதுல கொடுக்கும்போது இருக்கு பாருங்க, டார்ச் லைட் இருக்கு இல்லையா, இப்ப ட்ரூ சொல்யூஷன்ல கொடுத்தீங்கன்னா அந்த கோன் வந்து டிஸ்பர்ஸ் ஆகாது. பட் ஆனா கொலைடல் சொல்யூஷன்ல கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ணும், அதுல உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வெளிச்சத்தை எப்படி பண்ணி கொடுக்கும், நல்லா ஸ்கேட்டர் பண்ணி நல்லா வெளிச்சமா காட்டும். அதுதான் கொலைடல் சொல்யூஷனுக்கும் ட்ரூ சொல்யூஷனுக்கும் உள்ள எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிண்டால் எஃபெக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சஸ்பென்ஷன் கொலைடல் சொல்யூஷன் அப்படின்னா ட்ரூ சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் இருக்காங்க.
பாருங்க, சஸ்பென்ஷன் அப்படின்னா கிரேட்டர் தென் 100 நானோமீட்டர். நானோமீட்டர்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் வந்து பெருசு பெருசா இருக்கும். கொலைடல் சொல்யூஷன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குமா, பெருசு பெருசா இருக்கும். அதுவே சஸ்பென்ஷன்ல கொலைடல் சொல்யூஷன்ல 1ல இருந்து 100 நானோமீட்டர் இருக்கும். சொல்யூஷன்னா லெஸ் தென் 1 நானோமீட்டர் இருக்கும். இப்போ ட்ரூ சொல்யூஷன் பேரு. சொல்யூஷன் அப்படின்னாலும் ட்ரூ சொல்யூஷன்னாலும் ஒண்ணுதான். அதாவது சொல்யூஷன்ல கிளியரா இருக்கும் சொல்யூஷன். இப்ப உப்பை வந்து தண்ணியில கறக்குறீங்க, எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, கிளியரா இருக்கும். அப்ப அதனுடைய நானோமீட்டர், அதனுடைய அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் அளவு வந்து லெஸ் தென் 1 மில்லி நானோமீட்டருக்கும் கீழே இருக்குமா. நானோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁹ உங்களுக்கு தெரியும். 10⁻⁹ சைஸை தான் நம்ம வந்து 1 நானோமீட்டர்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சின்னதா இருக்குமா. அதனால நமக்கு அதுக்கு கண்ணுக்கு தெரியாது, பாக்குறதுக்கு கிளியர் சொல்யூஷன் மாதிரியே இருக்கும். ஆனா கொலைடல் சொல்யூஷன்ல 1ல இருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. அதனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்ப இந்த ஐஸ்கிரீமு, அந்த சோப்பு எல்லாம் கரைச்சா ஒரு மாதிரி கொலைடலா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா கொலைடல் சொல்யூஷன். சஸ்பென்ஷன் அப்படின்னா கிரேட்டர் தென் 100 நானோமீட்டர். அதெல்லாம் நல்ல பெரிய பார்ட்டிகளாவே இருக்கும், கண்ணுக்கே தெரியும் நமக்கு. இப்போ சாக்பீஸை கரைச்சு விட்டோம் அப்படின்னா அந்த சாக்பீஸ் துகள் எல்லாம் கீழே அப்படியே ரெசிடியூவா தங்கிடும், நல்லாவே தெரியும் நமக்கு. அந்த மாதிரி சேண்டை கரைக்கிறோம் அப்படின்னா சேண்ட் எல்லாம் அப்படியே பார்ட்டிகல்ஸ் பெருசு பெருசாவே நமக்கு தெரியும். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், சஸ் சொல்லுவோம். அடுத்தது படிங்கம்மா, செட்டிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் படிங்க. யார் படிக்கிறீங்க? இருக்கீங்களாமா? எஸ் மேம். சத்தத்தையே காணோம். யார் படிக்கிறீங்க? படிங்க யாராவது. ஹலோ, நேம் சொல்லுங்க, யார் இருக்கா? மேம் நேம் சொல்லுமா. மேம் screen is not visible. Yes, Screen ma'am. சரியில்லையாம்மா? Screen is இப்ப not. Ma'am, Yes, screen is ma'am. not clear. Screen. Yes, ma'am. Now only, ma'am. Now it's clear, ma'am. Yes, ma'am. Now it's clear. சொல்லுமா. Ma'am, Preeti. Tell. பிரீத்தி படி. படிங்கம்மா. செட்டிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் படிங்க. அந்த பாக்ஸ் கீழே இருக்கு பாருமா. Ma'am, screen is not visible. Screen is not. தெரியலையா? திரும்ப தெரியலையா? இப்ப தெரியுதாமா? Yes, ma'am. It's now clear, ma'am. Okay, ma'am. சரி, நானே படிக்கிறேன் பாருங்க. செட்டிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் செட்டில்ட் ஆன் தேர் ஓன், செட்டில் ஆன் சென்ட்ரிஃபிகேஷன், டூ நாட் செட்டில். அதாவது கிளியர் சொல்யூஷன் செட்டில் ஆகாது, சிலது வந்து அப்படியே செட்டில் ஆகும். அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், இது ஒப்பேக்கா இருக்கும். இது அப்படியே வெளியில லைட் அடிச்சா தெரியவே தெரியாது. கொலைடல்னா டிரான்ஸ்லூசென்ட்டா இருக்கும். சொல்யூஷன் இருந்தா டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் எப்படி இருக்கும், டஸ் நாட் பெனரேட், அதாவது பரவாது. ஸ்கேட்டர்ஸ் அப்படியே சிதறடிஞ்சிடும், டஸ் நாட் ஸ்கேட்டர், இது சிதறவே சிதறாது. டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டூ நாட் டிஃப்யூஸ், பரவுறது. டிஃப்யூஷன் என்னது, பரவுறது. இது வந்து பரவே பராது, சஸ்பென்ஷன். டிஃப்யூஸ் ஸ்லோலி, இது டிஃப்யூஸ் ரேபிட்லி, இதுல வந்து ஈஸியா பரவிடும். ப்ரௌனியன் மூமெண்ட் மே ஷோ, ஷோஸ், டஸ் நாட் ஷோஸ். நேச்சர் ஹெட்ரோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ், ஹோமோஜினியஸ். ஏன்னா அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும்ல சொல்யூஷன், அதனால அது ஹோமோஜினியஸ். அடுத்தது எமல்ஷன் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டுமே லிக்விடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது an emulsion is a colloidal of two or more immiscible liquid. ஒன்னோட ஒண்ணு கலக்காத ரெண்டு immiscible liquid where one liquid is dispersed in another one is dispersion medium. இல்லையா, ரெண்டும் லிக்விட் ஸ்டேட், ஒண்ணு வந்து கரையும், ஒண்ணு அதுலயே கரையிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், வாட்டரும் ஆயிலையும் எடுத்துங்க. வாட்டரும் ஆயிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி எமல்ஷன், அதுதான் எமல்ஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்களா, பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, இப்ப கலர் கலரா இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது, எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்ட் இன் அனதர் லிக்விட். ஒரு லிக்விட் வந்து இன்னொரு லிக்விட்ல வந்து என்ன பண்ணுமா, ஸ்கேட்டர் பண்ணுமா.
In other words, the emulsion is a special type of mixture made by combining two liquids that normally do not mix. The word emulsion comes from Latin word meaning milk. Milk is one example for emulsion of fat and water. Waterல fat வந்து கரைஞ்சு இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம மில்க்னு சொல்லுவோம். அது கூட ஒரு எமல்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். The process of turning a liquid mixture into emulsion is called emulsification. அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? emulsification அப்படின்னு சொல்றோம். மில்க், பட்டரு, கிரீம், எக், யோல்க், பெயிண்ட், காஃப் சிரப், ஃபேஷியல் கிரீம், பெஸ்டிசைட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் emulsion. இப்போ பாருங்க, டைப்ஸ் ஆஃப் emulsion. The two types of emulsions are there. The two liquids mixed can from different types of emulsion. For example, oil and water can form of oil in water emulsion. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆயில் வந்து வாட்டர்ல கரைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆயில் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். O/W. அதான் என்னன்னா கிரீம். கிரீம் வந்து ஆயில்லாம் வாட்டர்ல கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, வேர் த ஆயில் டிராப்லெட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர் ஆர் தே கேன் ஃபார்ம் வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன். வாட்டர் வந்து ஆயில கலந்துருந்தா அதுக்கு வந்து வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் இன் ஆயில் அப்படின்னு சொல்றோம். ஆயில் வாட்டர்ல கரைஞ்சிருந்ததுன்னா அது வந்து கிரீம். அதுவே வாட்டர் ஆயில்ல கரைஞ்சிருந்ததுன்னா அது பட்டர். வித்தியாசம் தெரிஞ்சுங்க. ஆயில் வந்து வாட்டர்ல கரைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? கிரீம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர், ஆயில் வந்து எதுல கரைஞ்சிருக்குதான்? டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர்னு சொல்றாங்க. அதுவே வாட்டர் வந்து ஆயில்ல கரைஞ்சிருந்ததுன்னா வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் இன் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசம் புரியுதா? அப்படியே நீங்களே படிச்சு பாத்தீங்கன்னாலே புரியும். ஒருத்தவங்க படிங்க பார்ப்போம். இப்ப நல்லா புரியும். யார் படிக்கிறீங்க? Emulsion, a special kind of solids. An emulsion is a call of two or more immiscible liquids where one liquid is disappeared in another liquid. This means one type of liquid particle gets scattered in another liquid. In other words, an emulsion is a special type of mixture made by combining two liquids that normally don't mix. The word emulsions comes from the Latin word meaning to milk. Milk is one of the example of emulsion of fat and water. The process of turning a liquid mixture into an emulsion is called emulsification. Milk, butter, cream, egg yolk, paint, cough syrup, facial creams, pesticides, etc. are some common examples of emulsion. Type of emulsions. Uh, The two liquid mixed can form different types of emulsion. For example, oil and water can form an oil in water emulsion. O/W. Example, cream, where the oil droplets are disappeared in water or they can be formed Dispersed. Dispersed in water. dispersed in water or they can form a water in oil emulsion. W/O. Example, butter, with water dispersed in oil. இப்ப எமல்ஷன்னா ரெண்டுமே Emuls- என்னது? லிக்விட் ஸ்டேட் தான். ஆயில்ல வந்து வாட்டர் கலந்துருக்கா, வாட்டர் வந்து ஆயில்ல கலந்துருக்கா அப்படின்றத வச்சுதான் நம்ம ப்ராடக்ட்டை டிஃபரன்ஸ் பண்ண முடியும். இப்ப எமல்ஷன் ஃபைண்ட் வைட் அப்ளிகேஷன் processing pharmaceuticals, metallurgy and many other important industries. இப்போ glossary-ல முக்கியமான டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது. எலிமெண்ட்ஸ்னா என்ன படிங்கம்மா? Elements. A substance composed of atoms having an identical number of protons in each nucleus. Ma'am, screen is not visible, ma'am. Ma'am, screen is not visible, ma'am. Now okay, ma'am. Ma'am, can you zoom little bit, ma'am? ஓகே ஓகே, இப்ப தெரியுதாம்மா? Yes, ma'am. Elements.
A substance composed of atoms having an identical number of protons in each nucleus. Compounds. A pure microscopically homogeneous substance Macroscopically. macroscopically Homogeneous. homogeneous substance consisting of atoms or ions of two or more different elements in definite proportion. Proportions. Mixtures. A composition of two or more substances that are not chemically combined with each other and are capable of being separated. Solution. Homogeneous mixture composed of two or more substances. Call it a system in which finely divided particles collide. A system in which finely divided particles which are approximately 1 to 100 nanometer in size are 1000 millimicrons ma 100 in nanometer size. இருக்கா அதுல Yes, ma'am. In size are dispersed within a continuous medium in a manner that prevents them from being filtered easily or settled rapidly. Suspension. A suspension is a heterogeneous mixture in which solute like particles settle out of the solvent like phase sometime after their introduction. Emulsion. A collide in which both phases are liquids and oil in water emulsion. Absorption. Process by which atoms, molecules or ions enter a bulk phase. Liquid, gas, solid. Sir, sir. Adsorption. Addition of atoms, ions or molecules from a gas liquid. Adhesion of atoms. Adhesion na ஒட்டிக்கிறது மேல போய் அந்த atoms ஒட்டிக்கிறது. Okay, ma'am. Addition of atoms, ions or molecules from gas, liquid or dissolved solid to a surface. Centrifugation. Sedimentation of particles under the influence of centrifugal force and it is used for separation of superfine suspensions. இப்ப இவ்வளவும் நம்ம பார்த்திருக்கோம். புரியுதா? என்னென்னன்றதெல்லாம் இதுல பார்த்திருக்கோம். கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுமா. ஒரு லெசன் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நம்ம வீடியோவும் அனுப்பிட்டோம்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ் ஒரு லெசன் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரி ஒரு லெசன் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். செகண்ட் வந்து மோஷன். பிசிக்ஸ்ல வந்து மோஷன் லெசன். நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து பிசிக்ஸ்ல தான் வரும். 2 வீடியோ தான். வீடியோவை நல்லா பாருங்க. நம்ம வந்து கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பிசிக்ஸ் பார்ப்போம். ஓகேவாமா? ஓகே, பாய்மா. தேங்க்யூ. Okay, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, ma'am. See you later. Thank you, ma'am. Bye, ma'am. Bye.